தம்பி தம்பி வெளியே வாப்பா. ஈபி சொல்லண்ணா. ரீடிங் எடுக்கணும்ப்பா. பாருங்கண்ணா. இதானே? இதான் இந்த மீட்ரு 13 44 68 33 20 100 04. ரூமில் இல்லை, எப்படியும் கரண்ட் பில் வராது. இந்த மாதம் நல்லா வேலை செஞ்சிருக்கீங்க போல வீட்டுக்குள்ளேயே. என்ன 450 ரூபா வந்திருக்கு பில்லு? 450? ஆமாம். நான் இந்த மீட்ரு இது அதுதான்ப்பா 450. அடுத்து ஹவுஸ் ஓனர் தானே? அது ஹவுஸ் ஓனர். அது வெறும் 250 தான். 250? அண்ணா இந்த மாதம் ரூமில் இல்லைண்ணா. நான் ரூம்ல இல்லையா? ரூம்ல இல்லைண்ணா. 100 யூனிட் ஃப்ரீ தானே? ஆமா. அப்போ கரண்ட் ஃபேனு எல்லாம் யூஸ் பண்ணலன்னா கூட 100 யூனிட் வந்திருக்காது. 400 ரூபா வராது. நல்லா பாருங்கண்ணா. அவரோட வேலையா தான் இருக்கும். யார் வேலை? அவரோட வேலையா இருக்கும். அவர்னா யாருண்ணா? 400 ரூபா சொல்லுங்க. ஹவுஸ் ஓனர் வீட்டை கட்டும் போதே இந்த ரூமை வாடகை கொடுறதுக்கு முன்னாடியே ஒரு எலக்ட்ரிஷியன் லைனை கூப்பிட்டு அவங்க வீட்டு ஏசியோ இல்லைன்னா இந்த ஃப்ரிட்ஜோட கனெக்ஷனோ லைட்டாக உங்க ரூம் கூப்பிட்டுருப்பாரு. யார் ரூம்லையா? அதுக்காக நீங்க மொய் எழுதிட்டு இருக்கீங்க. சில பேர், எல்லாரும் சொல்ல, சில பேர் அப்படி பண்ணலாம், வாய்ப்பு இருக்கு. ஓஹோ, இதெல்லாம் வேற நடக்குதா? சரி, பக்கத்து வீட்டு ரூமுக்கு அப்போ இழுத்துருக்கணும்ல. அந்த வீட்டுக்கு மட்டும் இழுக்கல. அந்த பொண்ணுக்கு 200 ரூபா தான் வந்திருக்கு. அது பொண்ணு அது. ஆமா. அப்ப அது வராதுல்ல. அது இப்ப நீ வீட்டுக்கு விட்டு வேலைக்கு போகும்போது எலக்ட்ரிஷியன் வராருப்பா, உன் சாவி கொடுத்துட்டு போப்பா, ஒயரிங் வேலை இருக்குன்னு கேட்டாரா? ஆமா, கேட்டாரு. அப்ப அது நடந்திருக்கும். வாய்ப்பு இருக்கா? நடந்திருக்கும், வாய்ப்பு. ஓஹோ, இதெல்லாம் வேற நடக்குதா? இப்ப 20 பைசா 40 பைசான்னு எல்லாமே ஏத்திட்டாங்கப்பா. 450 ரூபான்றது 650 ரூபா மாறும். இது வேற ஏத்திட்டீங்களா? ஆமா, ஏத்திட்டோம். ஏமா வாமா வெளியே வாமா. ஈபிமா மாசம் பாதி நாள் கரண்டே இருக்கிறது இல்ல. வெயில் காலத்துல வேக்காடா இருக்கேன்னு ஏசியை போட்டா ஃபுல்லா லோ வோல்டேஜ், காத்தே வர்றது இல்ல. ஆனா இதுக்கு மட்டும் கரெக்டா வந்துடுறாங்க. ஏமா 450 ரூபா வந்திருக்குதுமா. போன மாசம் பில்லு தான் வந்திருக்குது. ஆனா இப்போ விலையெல்லாம் ஏத்திட்டாங்கம்மா. யூனிட்டுக்கு 20 பைசா 30 பைசா அப்படி இப்படின்னு ஏத்திட்டாங்க. 650 ரூபா பில்லு வருமா. டைமிங் கட்டிடுங்க, இல்லைன்னா ஃபைன் போடுவோம். விலை ஏத்திட்டாங்களா? ஆமா. வயிறறிஞ்சு சொல்றேன், நீங்களாம் நல்லா இருக்க மாட்டீங்களா? அவ்வளவு ஆத்திரம் கோவம் வருது. டிவியை போட்ட உடனே கிடைத்த முதல் செய்தியே இருக்குல்ல, கண்ணுல ரத்தத்தை வர வச்சு. டிவி ஆஃப் பண்ணுமா. சும்மா என்னமா நீ தேவையில்லாமலாம் பேசிட்டு என்ன இப்படி விலை ஏத்துனா என்னங்க அது நியாயமா? அது ஏமா என்னம்மா சும்மா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க நீனு? 20 பைசால நீ என்னத்தை சாதிச்சு கிழிச்சு தள்ளிடுவேன். இந்த வீட்டை அப்படி புதுசா கட்டிடுவியா? என்னமோ அரசாங்கம் பகல் கொள்ளை அடிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற. சும்மா 20 பைசால என்னத்தை நட்ட போறாங்களோ. கடைக்கு போனா 20 பைசா பொருள் தருவானா? காயினே செல்லாம போயிருச்சு. வெறும் 20 பைசான்றீங்க. இப்ப எங்க வீட்லயே 100 யூனிட் 200 யூனிட் கிட்ட யூஸ் பண்றோம். இப்போ ஒரு வீட்லயும் பார்த்தா எத்தனை 20 பைசா, எத்தனை கோடி. தமிழ்நாட்டு மொத்தமா பார்த்தா அது எவ்வளவு பெரிய கொள்ளை. ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்திருக்கிற மின்கட்டணத்தை பார்த்து மக்கள் அதிர்ச்சி ஆகியிருக்காங்க. மின்கட்டணத்தை பார்த்தா மின்சாரம் நமக்குள்ள பாய்ந்தது. டிவி ஆஃப் பண்ணுமா. சும்மா இதே வேற போட்டு வேற பேசிக்கிட்டு இருக்க. சரி, அது இருக்கட்டும்ண்ணே. நேத்து ஒரு நியூஸ் பார்த்தேன். இந்த மாதிரி விடுபட்ட மகளிர் தொகை அதெல்லாம் கொடுக்குறோம் மகளிருக்கு அப்படின்னு. சரி, கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். பரவாயில்லையே, விடுபட்டவங்க கொடுக்குறாங்களே. அதுக்குள்ள இப்ப ஏத்திட்டீங்க. அதானே எங்க விட்டதை எங்க பிடிக்கிறீங்கன்னு இப்பதானே தெரியுது. நீ அரசாங்கத்தை சும்மா தப்பு சொல்லுற வேலை வச்சுக்காதீங்க. அது தப்பு. தயவு செய்து நம்ம என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோன்ற நீங்க தெரிஞ்சுக்கோங்க. என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்? நீட் எப்படிதான் ஒழிக்கணும் நீங்க. ஆனா உங்க வேலையை காமிச்சிட்டீங்கல்ல. என்ன காமிச்சோம்? எல்லா ஸ்டேட்லயும் நீட்ல நடக்கிற மோசடி பத்தி பேசுறாங்க. ஆனா நம்ம ஸ்டேட்ல மட்டும்தான் நீட்டே மோசடின்னு பேசிட்டு இருக்கோம். புரியுதா? அப்படியா? அப்ப இது என்னது? நீட்டு வேணான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பஸ்லயே நீட்டோட விளம்பரம். வேணான்றீங்களா? அப்ப எதுக்கு விளம்பரத்தை போட்டு ஊக்குவிக்கிறீங்க? அந்த காசு வேணும். பாருமா, பிசினஸ் வேற அரசியல் வேற, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண கூடாது. நல்லது இல்ல ஃபேமிலிக்கு. புரியுதா? அது மிக்ஸ் பண்ணாதீங்க. ஒழுங்கா ஈபி கட்டு, இல்ல ஒயரை பிடிங்கி விட்டு ஃபீஸ் தூக்கிட்டு போயிருவோம். கட்டி தானே ஆகணும். கேளு தாய், கேளுப்பா. சார், இந்த பொதுச் செயலாளரோட ஆலோசனை கூட்டத்துல உங்களை பத்தி அவதூறா பேசியிருக்காங்க. என்ன அவதூறு? என்னவா? யாரு என்ன அவதூறு பேசிட்டாங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் பேசவே இல்லையே. இருந்தா தம்பி இருந்தாப்புல, எல்லாருமே இருந்தாங்க, அங்கேதான் இருந்தாங்க. அவதூறெல்லாம் ஒன்றும் பேசலமா. ஏன்னா தாயி, நான் என்ன கேட்குறேன்னா, நாங்க என்ன காமராஜரா? நாங்க என்ன புரட்சி தலைவரா? அம்மாவா? நாங்களும் கூவி தானே ஓட்டை கேட்குறோம். கெஞ்சி தானே ஓட்டை கேட்குறோம். காலில் கூட விழுதுல ஓட்டை கேட்டோம். வேகாத மே மாச வெயில்ல வெந்து நொந்து அலைன்னு அலைஞ்சி இங்க என்ன குடும்பத்தெல்லாம் விட்டு போயில ஓட்டு கேட்டோம். ஓட்டு போடலையே. அந்த டாக்டர் தம்பிக்கு ஓட்டு போடலையே. நான் யாரும் அலைகல, எல்லாருமே அலைஞ்சாங்க. ஓட்டு போடல. நான் எங்க தப்பா? இந்த குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கு மேல எங்க மேல கோபம் வந்துருச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்தியாவே ஆளணும்னு ஒரு சமூகம் ஜிக்கு போட்டாங்க. இன்னொரு பக்கம் என்ன நினைச்சிட்டாங்க, சிறுபான்மையினர்லாம் நம்ம ராகுலுக்கு போடுவோம்னு அந்த தம்பிக்கு போட்டாங்க. என்ன ஆயிடுச்சுன்னு தெரியாம நம்ம இதுல நடுவில் மாட்டிக்கிட்டோம்.
இதுல ஒரு காமெடி செய்தி வேற நடுவில் வந்துச்சு. இதே தென் மாவட்டத்துல இந்த ஆர்பின்னு ஒருத்தர் இருக்காப்புல, அடிக்கடி மொட்டை அடிப்பாரு. அவரு எங்க சாமி கை காட்டுற ஆளுதான் பிஎம்னு வேற ஒரு கதை கொடுத்தாரு. அதெல்லாம் நீங்க அப்பயே பார்த்து சிரிச்சுக்கணுமா? அது இதையெல்லாம் கொண்டு வராதிங்க. நாங்க கஷ்டப்பட்டுதாயா வேலை செஞ்சோம், ஓட்ட போடலாமே ஏமாத்தி விட்டாங்க, நாங்க என்னையா பண்றது? சார் இப்ப நீங்க வந்து பார்த்தா ரொம்ப புலம்பி தீக்குற மாதிரியே இருக்கு சார், ரொம்ப வருத்தப்படுற மாதிரி இருக்கு. இதுக்கு இந்த விஷயத்துக்கு வருத்தப்படுறீங்களா? ஏங்க வருத்தப்படுறதுல என்னங்க, வருத்தப்பட்டு தாங்க ஆகணும். மனுஷனா போறது மதுரைக்காரன் வருத்தப்படக்கூடாதா? என்ன இது? அதாவது இது தோல்வி வந்து மதுரைக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதுமே பல இடத்துல டெபாசிட் போயிருக்கு. ஆனா மதுரையில 2வது இடம். ஆனா இங்க மட்டுமே குறை இருக்குன்னு கண்டுபிடிச்சுட்டே இருப்பாங்க. வந்துட்டாங்க பெருசா. மத்த இடத்துல இல்லையா? மத்த இடத்துல தோல்வி இல்லையா? பல இடம் 3வது போயிருக்கியா தம்பி? மதுரையே வராங்க. மதுரைக்காரங்கன்னா என்ன ரந்த கொடுக்குறாங்க. சார் இப்போ அந்த பொதுச் செயலாளரை எல்லாரும் போய் தனித்தனியா போய் பார்த்துட்டு குறை சொல்றது புலம்புறதா இருக்கே, அப்போ உட்கட்சி பூசல் இருக்கு கட்சியில. அது இருந்தாலும் காட்டிக்க மாட்டேன். இப்ப நம்ம எல்லாருமே போறாங்க தான், எல்லாருக்கும் வருத்தம் இருக்கு. ஒருத்தர் அந்த கட்சியோட கூட்டணி வைக்கலாங்கிறாங்க, இன்னொருத்தர் ஏன் இந்த ஒண்ணும் இல்லாத கட்சியோட கூட்டணி வச்சீங்கன்னு கேக்குறாங்க, இன்னொருத்தர் ஏன் கூட்டணியை விட்டுட்டீங்கன்னு கேக்குறாங்க. இப்படி தனித்தனியா கருத்து. ஆனா தலைமை சொன்ன கேட்கணுமா இல்லையா? கூட இருக்கிற முக்கிய நிர்வாகிகளே கேட்கறது இல்லையாமா? அந்த மாதிரி ஒரு பிரச்சனை போய்க்கிருக்கு நம்ம கட்சிக்குள்ள. அதனது அகல பாதாளமா அதுக்குள்ள போய்க்கிருக்கியம்மா. சீக்கிரத்தா ஒரு விஷயம் கேட்கறேன். என்னையா கேளியா? ஆடியோ ரிலீஸ் ஆச்சு, அது நீங்க தானே? அது எங்க பொதுச் செயலாளர் அது பேசுவார், அதை பற்றி விசாரிச்சு பேசுவார். இல்ல அது நான் வந்து இல்ல, அது வந்து வேற என்ன மாதிரி இன்னொருத்தர் பேசுவார். அது இப்ப நானே 4-5 பேர் மாதிரி பேசுவேன். இப்ப கமல் அவரு மாதிரி பேசவா? உங்களால என்ன முடியுமோ அதை பண்ணுங்க, இது அவரு வாய்ஸ். இப்ப அண்ணன் மாதிரி பேசுவேன். ஏன் பைத்தியக்காரத்தமா கேக்குற? என்ன அவனோட பிரச்சனை? இப்ப நானே 3 வாய்ஸ் எடுக்கிறேனா தம்பி? மதுரைக்காரங்க சும்மா இல்ல, என்னைய மாதிரி 4 பேர் 4 வாய்ஸ் எடுக்க தானே செய்வாங்க. அது ஏன் வாய்ஸ் இல்ல? இல்லையே, அவரு இல்லப்பா. என் பேஸ் வந்துச்சா? வாய்ஸ் தானே வந்துச்சு. ஒரு கட்சியின் மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து இனி தமிழ்நாட்டில் எந்த அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது என்று காவல்துறை தரப்பில் பல குழுக்கள் அமைத்து ரவுடிகளை நோட்டமிட்டனர். அந்த வகையில் கும்பகோணத்தைச் சேர்ந்த கவுன்சிலர் வீட்டில் பயங்கர ஆயுதங்களுடன் ரவுடிகள் பதுங்கியிருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது. கொடுமையான ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த ரவுடிகளுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக பிரமுகரும் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. யார் அந்த கவுன்சிலர், எந்த கட்சியை சேர்ந்தவர் என்பதை தெரிந்து கொள்ள நீங்கள் அனைவரும் ஆர்வமுடன் இருக்கிறீர்கள் என்று தெரிகிறது. இதோ பாருங்கள். பின்னாடி இருக்க போஸ்டர் ஜூம் பண்ணுப்பா, நல்லா ஜூம் பண்ணு, நல்லா ஜூம் பண்ணு. அப்படி நிறுத்துப்பா. ஒரு புறம் மாநில தலைவர் படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்துவிட்டு குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்ற அறிக்கையும் வெளியிட்டுவிட்டு, மறுபுறம் குற்றவாளிகளின் கூடாரமாக கட்சி நிர்வாகியின் வீடு. அடடா, என்ன பிரமாதம்! காவல்துறை சோதனை செய்தபோது கட்டிலுக்கு அடியிலிருந்து ஒரு ரவுடியாக எழுந்த சம்பவம் காவல்துறையே கதிகலங்க வைத்துள்ளது. ரவுடிசம் ஒழிய வேண்டும் என்றால் அரசியல் கட்சிகள் கட்ட பஞ்சாயத்தை நிறுத்த வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் கோரிக்கை.